அஸ்ஸலாமுஅலைக்கும் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லாங் டிஸ்டன்ஸ் டேரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் வந்து வீட்லேயே எப்படி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 kg நூடுல்ஸ்க்கு எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ½ kg எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே மிச்சமாகும். நான் எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் போட்டதும் பின்னாடியே ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பின்னாடியே வந்து கேரட்டு, கேப்சிகம், கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு அண்டு கேபேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு டார்க் சோயா சாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது போட்டோன்னையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குறீங்க இல்லையா, அதே டேஸ்ட்டில் வந்துடும். நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் எதுவாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த முட்டை உடச்சி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த நூடுல்ஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். கடையில் வந்து எப்பயுமே மைதா நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பசங்களுக்கு மைதா அப்பப்போ கொடுக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இது மாதிரி வீட் நூடுல்ஸ் வாங்கி வீட்லேயே இந்த மாதிரி க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வீட் நூடுல்ஸ் வீட்லேயே ரெடி. இப்போ நாம் வந்து இது சுடு சுடு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சுஜா. டேக் கேர் அண்ட் பாய் பாய்.